ஹாய் வணக்கம். நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆதாரை பேஸ் பண்ணி லோன் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 7%லேருந்து 8% வரைக்கும் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் நம்மளுடைய ஆதார் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து எலிஜிபிலிட்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வித்தின் அன்னைக்கு டேஸ் அன்னைக்கே வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு போகிறது வந்து உங்களுடைய ஆதார் நம்பர். இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆதார் நம்பர் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஆதாரை கொடுத்துட்டு இதில் ஆதாரில் வந்து உங்களுடைய நேம் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதை கரெக்டாக அப்படியே கொடுங்க. இதில் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. இதில் உங்களுடைய யூபிஐ மொபைல் நம்பர் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து இதில் கொடுத்துருங்க. இதில் அமௌண்ட் வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸிமம் வந்து நம்ம 50,000 ரூபா வரைக்கும் வாங்கலாம். நான் 50,000 ரூபா லிமிட் வந்து நான் கொடுக்குறேன். இதில் கிளாஸ் பி டு கியூஆர் கோடு நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். என்னுடைய கிளாஸ் பி டு கியூஆர் கோடு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் இதோட கிளாஸ் பி டு கியூஆர் கோடு. இந்த நம்பரை நான் அதில் அப்படியே என்ட்ரி பண்ணுறேன். இருக்கும் இதில் வந்து கிளாஸ் கியூஆர் கியூஆர் கோடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இது ரொம்ப கம்பல்சரி கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் ஆயிரும். இது வந்து உங்களுடைய சைடு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து எலிஜிபிலிட்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கே உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்டில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில்
மெசேஜ் போட்டு விடுங்க, நான் ரிப்ளை பண்ணி விடுறேன்.